வெல்கம் டு ஆதிதேஜு vlogs. இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட் வந்து டேங் ஆன்சர் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படி பண்ணலாம்னு வந்து பார்க்கலாம். இதுதான் இந்த இதே மாதிரி தான் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இப்படி மடக்கிக்கணும். அடுத்து இந்த சைடை எடுத்து இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கிட்டு அடுத்து அதே மாதிரி இந்த சைடையும் மடிச்சுக்கணும். அடுத்து ஒரு பின்னாடி இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த ரெண்டு கார்னரையும் இங்கே கொண்டு வரணும். அடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பண்ணியாச்சு. அடுத்து இந்த இதை இங்கே கொண்டு வரணும், இதை இங்கே கொண்டு வரணும். அதோட இது வராமல் இருக்க கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துக்கணும். அடுத்து இந்த இந்த ரெண்டுத்தையும் இங்கே கொண்டு வரணும். அதே மாதிரி இங்கே கொண்டு வரணும். அதே மாதிரி தான் இங்கேயும். பார்க்க வேணாம், இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம். ஏன்னா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் டேங்கர் வந்துடும். அதோட இந்த ரெண்டுத்தையும் இங்கே அமுக்கிக்கணும். ஒரு சைடை இப்படி மடிச்சுக்கணும், இந்த கார்னருக்கு கொண்டு வர மாதிரி. அடுத்து இன்னொரு இதை இப்படி இந்த சைடு வர வச்சுக்கிட்டு இப்படி மடக்கிக்கணும். அதே மாதிரி இந்த சைடும். இப்போ அதை அப்படியே திருப்பிக்கிட்டு இப்படி கொண்டு வரணும். இந்த இப்படி மடக்குனதை கொஞ்சம் இதை கீழே வச்சுக்கிட்டு இருக்கணும். அதோட கொஞ்சம் அமுக்கி வச்சுக்கணும், அப்போ தான் கொஞ்சம் அவுறாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த இதை கொஞ்சம் உள்ளே விடணும், இந்த கேப்பில் விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேப்புக்குள்ளே விட்டாச்சு. இதுக்கான முக்கியமான பார்ட்டை இப்போ ரெடி பண்ணலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிக்கணும். அடுத்து கொஞ்சம் கம் எடுக்கும்போது இப்படி வரும். நம்ம இந்த இதை எடுத்துக்குவோம். அதனால் இது விரிஞ்சிருச்சு, மறுபடியும் பண்ணிக்குவோம். அடுத்து கொஞ்சம் கம் எடுத்து இங்கே தடவிக்கலாம். அடுத்து இங்கே ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் காய விட்டதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் தப்பாக இருந்திருக்கு. இதை விட பெருசாக வந்துருச்சுன்னா நம்மளோட இது உள்ளே போகாது. சின்னதாகவே பண்ணுவோம். சின்னதாகவே பண்ணிக்கிட்டு கம் போட்டு ஒட்டுவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை கொஞ்சம் காய விட்டுக்கணும். இது காயிற நேரத்தில் நம்ம இந்த டேங்கரோட இந்த இதை பண்ணிக்கணும். இப்படி இந்த இதை பண்ணிக்கணும். இதை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா இது பிஞ்சிரும். நானே நிறையா வாட்டி பண்ணும்போது பிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது காஞ்சிருச்சு. இப்போ இதோட பின்னாடி பகுதி போட்டு வச்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பின்னாடி கம் போட்டு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை அப்படியே தட்டி